சர்ப்ரைஸ் பிரிச்சிடலாமா? அது சூப்பர் சூப்பரா தை பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல். பண்ணிடுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நான் உங்கள் வரலட்சுமி. யோகன் சத்யா. யோகன் சத்யா. நீ சொல்லு. யோகன் சத்யா. பாய் கடைசில சொல்லணும். புடவை எல்லாம் கட்டிட்டு வேஷ்டி எல்லாம் சார் கட்டிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. எல்லாருமே நம்ம நினைப்போம், ஒரு நல்ல நாள் வரும்போது, பொங்கல் தீபாவளி இப்படி வரும்போது, ஃபாரின்ல உள்ளவங்க ஊர்ல உள்ளவங்கலாம் நம்ம அம்மாவோட இருந்தா நல்லா இருக்கும், அப்பாவோட இருந்தா நல்லா இருக்கும், ஐயோ நம்ம மாமியார் வீட்டுல இருந்தா இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்போம். இது எல்லாரோட மைண்ட் செட்டுமே அப்படிதான். இப்ப ஃபாரின்ல இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட தைப்பொங்கல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பொங்கல் டைமில் இந்த மாதிரி கொண்டாடுவோம் அந்த மாதிரி கொண்டாடுவோம், பேச தான் முடியும், நம்ம செய்ய முடியாது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறவங்களுக்கு இந்த கிஃப்டை நம்ம வாங்கி அனுப்பிச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகே, சர்ப்ரைஸ் பிரிச்சிடலாமா? அது இவர் அதுக்கு மட்டும்தான் ரெடியா இருக்காரு. நமக்கு வந்திருக்கிற கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊர்ல.com. நமக்கு ஊர்ல.comல இருந்து பொங்கல் பெட்டியும் பொங்கல் கிட்டும் நமக்கு வந்திருக்கு. இதில் என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பிரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை பிரிப்போம். நம்ம இந்த பாக்ஸை பாருங்கள். நம்ம வந்து எப்பவுமே அந்த பழமை மறக்காமல் எந்த மாதிரி இருக்கிறோமோ அதே மாதிரி இந்த பாக்ஸுக்கு மேலேயும் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இது எல்லாமே நம்மளோட நினைவுகள் தான். அந்த நினைவுகளை மறக்காமல் இருக்கிறதுக்கு சிலர் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஊர்ல.com அவங்களும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸை, சின்ன பாக்ஸை பிரிக்கலாம். கை கிளாப் பண்ண அவருக்கு வந்து கிஃப்ட்டு அப்படின்னாலே அந்த பர்த்டே கிஃப்ட் தராங்க இல்லைங்களா, அந்த மாதிரி யோசிச்சுப்பார். அதனால் அதை பிரிக்கும் போது பாருங்கள் கை தட்டுவார். சூப்பர். ஹாய், சூப்பரா இருக்கு. என்ன அழகா பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். இது மேலே வந்து அந்த பாய் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக பிரிக்கலாம். வெயிட் பண்ணி. இந்த கிஃப்ட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இருக்கு ஹாய், நம்ம வந்து ஒரு பாயாச டப்பா, ரெடிமேடு பாயாசம், அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு உண்டான எல்லா பொருளும் இதில் இருக்குது. இந்த பாக்ஸை பிரித்த உடனே பார்த்திங்கன்னா, நமக்கு ஃப்ரீ மிக்ஸ் பாயாசம் ஒன்று, அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் மிக்ஸு, வெண்பொங்கல் மிக்ஸு, இது எல்லாமே இருந்தது. இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல பொங்கலை வச்சுருவோம். நம்ம ரமேஷ் சொன்னாப்புல நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் பண்ணுங்கம்மான்னு, நான் வந்து பாயாசத்தோடு சேர்த்து வெண்பொங்கலும் பண்ணிடலாம் அப்படின்ட்டேன். பொங்கல் கிட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, பலகாரம் தான் இருக்குது. ஒவ்வொரு ஊரையும் நம்ம ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த பலகார கிட்டு வந்து வந்திருக்கு. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இது பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ஊர்லலாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம், பச்சை பசேல்னு அந்த மாடு இருக்கிறது எல்லாமே அந்த ஊரில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த பாக்ஸை பார்த்தீங்கனாலே செம்ம பேக்கிங். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே சூப்பராக குட்டி குட்டி பாக்ஸாக இருக்குது. பேக்கெட்டு இது எல்லாமே இருக்குது. என்னது இது யோகன்? என்னென்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ கொள்ள. இந்த மாதிரி இப்படி அனுப்பிச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு ஊரோட டேஸ்ட்டுக்கு சாப்பிட்டு நிறைய பேருக்கு ஒரு ஊரோட டேஸ்ட் வந்து தெரியாது. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அத்தனை ஊரோட டேஸ்ட்டுமே இதில் இருக்கும். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் பிரித்து நம்ம ஒரு தட்டில் கொட்டி வைப்போம். நம்ம பாக்ஸ் பார்க்கும் போதே வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு தோணுது. ஸோ இப்படி பேக்கிங்கை பார்த்தோன்னா இன்னும் ஆர்வம் தோணுது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க இப்போ வரங்க பண்ணி பார்க்கலாம். முடிச்சாச்சு ஒருத்தர்.
அது இல்லாமல் இவங்க ஒவ்வொரு ஊரோட பலகாரம் எது ஃபேமஸாக இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அங்கே போய் பார்த்து அதை வாங்கி அழகான ஒரு பேக்கிங்கில் போட்டு நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், பிரித்து முடிச்சாச்சு ஒருத்தர். நம்ம நினைப்போம் திருநெல்வேலி அப்படின்னாலே அல்வா தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும், ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னாலே பால்கோவா தான் ஞாபகத்துக்கு வரும். உங்களுக்கு அல்வாவும் பால்கோவாவும் எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காராசவே இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொன்றும் ஃபேமஸாக இருக்கும் போது நமக்கே ஒரு ஹாப்பியாக இருக்கும். அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா இதை வாங்கலாமா, இந்த ஊரில் போயிட்டோம் இது வாங்கலாமா அப்படின்னு நமக்கு தோணும். அதை வந்து தேடியும் போவோம். நம்ம இந்த மாதிரி தேடி தேடி போய் வாங்கிறதுக்கு இல்லாமல் எல்லா ஊரோட பலகாரமும் நம்ம வந்து ஊரில்.comல மொத்தமாகவே நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். யாரெல்லாம் எந்தெந்த ஊரோட பலகாரம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லாமே இதில் இருக்குது. உங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா 48 ஹவர்ஸில் உங்களுக்கு கிடச்சிரும். அவுட் ஆஃப் ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா 2 to 4 டேஸில் உங்களுக்கு கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து 50 கண்ட்ரீஸ்க்குமே அவங்க வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க. பொங்கலுக்கு ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கோங்க, உடனே உங்களுக்கு வந்துடும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் தான் சமைக்க. ஏன் உடனே ஓப்பன் பண்ணலான்னா இங்கே பாருங்கள், நான் பண்ணுறேன்னு இல்லையா அவர் பண்ணி எல்லாத்தையும் கீழே கொட்டிடுவார். அதனால் கொட்டி வச்சுட்டு அவருக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்து சாப்பிட போயிடுவார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கரூர் தேங்காய் மிட்டாய். சூப்பரா பாருங்க, மில்லட் லட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா வந்து யோகன் சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்றாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு முறுக்கு. இது பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி கடலை மிட்டாய். சூப்பரா இருக்கா? அவர் பாருங்க எடுத்து சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாரு யோகனு. இது வந்து மனோகரம் எள்ளு முறுக்கு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு முறுக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓமப்பொடி. இது வந்து பார்த்தீங்கன்னா சாத்தூர் மிளகு சேவ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி ராகி தட்டை முறுக்கு. பாருங்க, இது வந்து காரைக்குடி அதிரசம். இது வந்து திருச்சி கை முறுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா முதலூர் மஸ்கட் அல்வா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலந்த வடை. இது பார்த்தீங்கன்னா கமர்கட். இது 17 பலகாரம் இருக்குங்க இந்த கிட்டில். அவர் சாப்பிட்டு இருக்கதே அதையும் கனெக்ட் பண்ணிட்டேன், அதை கனெக்ட் பண்ணிட்டேன். யாரையே பண்ணிட்டாரு ஒருத்தர். யோகன் எப்படிமா இருக்கு பால்கோவா? சூப்பர். பொங்கலா பொங்கல் சொல்லிடு எல்லாருக்கும். தை பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், எல்லாரும் கொண்டாடுங்க. பண்ணிடுங்க. சூப்பர். எவ்வளோ பாருங்க, வேற லெவல்ல இருக்குங்க. ஆஹா. இது பார்த்தீங்கன்னா அசஃபோட்டிடா போலி. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆமாம். என்னப்பா இது இவ்வளோ பலகாரம் இருக்கு. கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கிறோம் அப்படின்னா இந்த பலகாரமே போதும். அந்த பொங்கல் கிட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சமைச்சிடலாம் வாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ரிலேஷனுக்கோ யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க இதை பெட்டியை பார்த்தோன்னே அடையிற சந்தோஷத்தை விட இங்கே எல்லாத்தையும் கொட்டி வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு அப்பா இவ்வளோ பலகாரமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாவாங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்து ஹாப்பி ஆனீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பொங்கலை ஊரில்.comோட நீங்களும் கொண்டாடுங்க. இப்போ நானும் பொங்கல் சமைக்க போகிறேன். இப்போ நம்ம வெண்பொங்கல் மிக்ஸை பிரிச்சுக்கலாம். பாருப்பா, எல்லாமே இதுலேயே இருக்குது. தண்ணி ஊற்றி ஒரு கொதிச்ச உடனே இதை தூக்கி அதில் கொட்டி நம்ம ரெடி பண்ணுறோம். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் பாயாசம் மிக்ஸை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே நம்ம வெண்பொங்கலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சக்கரை பொங்கல் மிக்ஸை வந்து இதில் சேர்த்துப்போம்.
இதில் எல்லாமே மிக்ஸாக இருக்குது, வெல்லம் எல்லாமே இருக்குது. இப்போ மூடிடுவோம் நம்ம. இங்கே பாருங்கள் இது வந்து எப்படி கொதிக்குதுன்னு. கரெக்டாக அதுக்கு வந்து நான் இந்த ஜக்கில் வந்து ஒரு ஜக்கு தண்ணி வச்சேன். வெண்பொங்கலுக்கும் சக்கரை பொங்கலுக்கும் ரெண்டுத்துக்குமே. பாயாசத்துக்கு இதில் முக்கா வந்து வச்சேன். பாயாசம் அதுக்குள்ளே கொதிச்சிச்சுங்க. கொதிக்கும், ஆனால் அந்த இது அதான் கொஞ்ச நாள் ஆகும். சூப்பராக நம்ம வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் பாயாசம் பண்ணியாச்சு. நம்ம ஊரில் பொங்கல் கிட்டோட எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பலகாரம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு செட்டு அப்படியே பலகாரம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சமைச்சு வச்சுருக்கோம். இதுவுமே டக்குன்னு வந்து தண்ணி ஊற்றி ரெடி பண்ணோன்னே சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 15 நிமிஷத்தில் 3மே செஞ்சு முடிச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த என்ன எள்ளு முறுக்கு சாப்பிட்டு காப்பிக்கிறேன். நான் வந்து கை முறுக்கு சாப்பிட்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் எங்கள் யோகனுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம், இதையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பால்கவா ரொம்ப சூப்பராக இருக்குது. அல்வா அப்படியே பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. அதுக்கடுத்து சீடை, அந்த நெய்லாம் வந்து சூப்பராக இருக்காது. சாப்பிடும்போதே நாமளாக ஊரில் போய் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியே இருக்குது. அல்வாவை எப்போவுமே லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இது அது என்னது கமர்கட்டா, இது சீடைன்னு நினச்சேன். அதான் கடிக்க முடியலையே, என்னடா இதுன்னு யோசிக்கிறேன். நான் ஒரு அடிக்ட். எங்கேயாவது ஊருக்கெலாம் போகிறேன்னா நான் வாங்கி கவரில் வரும், அதை வாங்கி வச்சுப்பேன். காரில் போகும்போது அது இப்போ பழக்கம் இல்லை எனக்கு. சின்ன வயசுலேருந்தே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அது வாங்கி வாயில் போட்டுட்டு அப்படியே பெருமையாக கடிச்சு சாப்பிட்டே அப்படியே கண்ணையும் மூடிட்டே சாப்பிடுவேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கில் எப்பயுமே அந்த கம்மர்கட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே பார்க்கும்போது நமக்கு ஊரில் வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரியே இருக்குது. ஊரில்.comோட இந்த பொங்கலை நீங்கள் கொண்டாடுங்க. 15% நம்ம கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 15% ஆஃபரோடு உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பொங்கல் சாப்பிட்ருவோம். வெண்பொங்கல் சூப்பராக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. கரெக்டாக எல்லாமே கரெக்டாக போட்டு வச்சுருக்குறாங்க. இந்த பொருள் எல்லாம் நீங்கள் வாங்க போகிறீங்களா, இல்லையா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்ப போகிறீங்க, கிஃப்ட் அனுப்ப போகிறீங்க, இல்லைனா பொண்ணு பையன் இவங்கெல்லாம் ஃபாரினில் இருப்பாங்க, அக்கா தங்கச்சி இந்த மாதிரி அவங்களுக்கு அனுப்ப போகிறீங்க அப்படின்னாக்கா கீழே வந்து இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி தாராளமாக ஆர்டர் போட்டுக்கோங்க. சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த எல்லா ஸ்வீட்லேயும் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.